ஹலோ வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன் சிவபெருமான. ஒரு சின்ன தாட் என் மைண்ட்ல. நான் ஒரு மேதாவியோ அந்த மாரி ஒரு இதா சொல்லல. எனக்கு ஏதோ இந்த 60 வயசுல நம்ம அனுபவத்துல எப்படிலாம் வந்திருப்போம் அப்படிங்கிறது தெரியும்ல. சிலது இருக்கும். நல்லதோ, கெட்டதோ எல்லாமே இருக்கும். ஒரு மனுஷன் அந்த கைய வந்து இப்படி மூடிட்டு வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அது எப்போ ஓப்பன் ஆகும்? அது ஓப்பன் ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் எவ்வளவு, இல்ல டேலண்ட் எவ்வளவு இருக்குது, அத பார்த்து சொல்லலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல கொஞ்சம் ரிச்சா இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், எதுவும் பேச மாட்டாங்க. நல்லா இருக்காங்க, அவங்க பரவால்ல, நல்லவங்க அப்படின்னு சாதாரணமா வாயில சொல்லவே மாட்டாங்க யாருமே. அவங்க 1, 2 100ல ஒருத்தர் கூட சொல்லலாம். நல்ல டைப் தான் பரவால்ல. மற்ற இது வந்து அடுத்தவங்களுக்கு புகழ்ந்து பேசுற அளவுக்கு யாருமே நம்ம நாட்டுல இல்ல. உலகமே வச்சுக்கலாம் விடுங்க. நாடு என்ன நாடு நமக்கு. சொல்ல மாட்டாங்க. ஐயோ! இவங்க நல்ல பையன், நல்லா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கெடுத்தவருக்கு வேணா பார்ப்பாங்க. ஐயோ! அதான் அங்க சுத்திக்கிட்டு இருந்தது பார்த்தேன். இதா? ஐயோ! அப்படியா? போய்க்கிட்டாங்களா? ஆமா ரோட்டு மேல போய்க்கிட்டு இருந்தான் அன்னைக்கு. இப்படி பேசுவாங்க எல்லாரும். நான் நெறைய பார்த்துருக்கிறேன். நம்ம முன்னாடி வாங்கி திங்கிறப்போ ஒரு ஒரு மாரியா பேசுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாரியா பேசுவாங்க. ஒரு ஏதாவது பொருளோ, இல்ல நம்மளுடைய சார்ந்த இதோ தேவைப்பட்டதுன்னா நம்மகிட்ட வந்து அப்படியே சும்மா ஜால்ரா போட்டுட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் துண்ட காணோம், துணி காணோம்னு போட்டுட்டு ஓடியே போயிருவாங்க. இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசிக்கிட்டோ, அவங்க அப்படி, இவங்க இப்படி, அப்படி பண்றா அப்படி சொல்லாதீங்க. நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, தெரியும் நான் எதையுமே மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத வேலை. அந்த காலையில போறோமா, ஓட்டு போடுறோமா, வந்துடுறோமா அவ்வளவோட வச்சுக்கணும். அது அப்படி, இது அப்படி, அவன் அப்படி, இப்படி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒ அவன் காசு இருக்குது, அவன் போடுறான், வாழ்ந்துட்டு போயிட்டு போறான். நமக்கு என்ன இதுல? எத்தனையோ பொதுமக்கள் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அது நமக்கு தேவையில்லையே! அடுத்த வீட்ல வந்து புள்ள பார்க்குறான்னு சொல்லி போட்டு நம்ம வயித்த ஏன்னா இதுல அம்மிக்கல்ல இடிச்சுக்கிட்டாலாமா. அப்படி அந்த கதையா நடக்குது. இப்ப எவனோ எப்படியோ உழுந்துட்டு போறேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான். அவங்க என்னென்னமோ இருக்கட்டும் அவங்கள. நம்மள வந்து 10 பைசா குடுங்கன்னு கேட்கல அவங்க. நம்மகிட்ட வந்து நீங்க ஏதாவது ஐடியா குடுங்க அப்படின்னு கேட்கல. இல்லைன்னா நம்மள வந்து திட்டுறதா, அந்த மாரி கூட எதுவும் இல்ல. இல்ல நம்மள வந்து திட்டி வளர்க்குற பேசி நீங்க தான் இது காரணம் அப்படி அவங்க எதுவும் சொல்லல. அவங்க பாட்டுல அவங்க செய்யற வேலைய செஞ்சுட்டு போறாங்க. நல்லதோ நல்லது இல்லையோ அது கடவுள் பார்த்துக்குவாரு. சரிங்களா? ஒருத்தர் ஃபேமிலில போய் நான் தான் பெரிய கரஸ்தே, நீ இப்படித்தான் இருக்கணும், நான் அப்படித்தான் இருக்கணும், யார் பெரிய புடிங்க அப்படின்னு போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில நம்மளா மண்ண வாரி போட்ட மாரி ஆயி போயிரும். அந்த மாரி எதுவும் வேண்டாம். யாரையுமே புறணி பேசாத அளவுக்கு ஒருத்தர் மனச புண்படுத்தாம பார்த்துக்கோங்க. அதுதான் எனக்கு தோணுது. சைலண்டா இருந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல. என்னையவே கேட்கலாம், இந்த அப்பளே ஒரு வீடியோ இப்படி திட்டி போட்டிருந்தியே அப்படின்னு. அது எனக்கு வர்ற கமாண்ட், பேட் கமாண்ட் வர்றதுனால நான் போடுறேன். சரிங்களா? நானா போய் ஒருத்தர் வாண்டடா போய் எப்பவுமே நான் திட்ட மாட்டேன். அவங்க சண்டையில போய் இழுக்க மாட்டேன். அவங்க இன்வால்வ் ஆகி அதுல போய் உழுக மாட்டேன். என்னை தேடி வந்து ஒரு இதுவுமே இல்லாம, ரிலேஷன் இல்லாம ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஏதாவது இப்படின்னு அப்படின்ட்டு இருப்போம். அது அவ்வளவுதான் ரெக்க முளைச்சு ஓடுதே அப்படின்றாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணட்டு? அந்த இது தாக்கம் தாங்க மாட்டாம தான் நான் காலையில சொன்னேன். இப்பவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறத. என்னை வந்து தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து என்னை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க. நான் யூடியூப்ல இருக்கணும், வெங்காயத்துல இருக்கணும், டான்ஸ் ஆடணும், ஆடலையோ அத பத்தி தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். என்னை வந்து கண்டுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை யாரையாவது நான் வந்து கண்டுக்கிறேன்னா, நீங்க இப்படி அப்படின்னு ஏதாவது விரல் நீட்டி சொல்லி காமிக்கிறேனா? இல்ல என்னுடைய வேலைய தான் நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அதே மாரி ஊர் சண்டையுமே இப்ப கொஞ்சம் இல்லைங்க. இப்படி முளைச்சு கொஞ்சம் கொம்பு முளைச்சு 2 எட்டு வச்சுட்டா அப்படி ஒருத்தரு. அட்டடா! பொங்கி தள்ளுறாங்க உலகம் ஃபுல்லா. சும்மா நான் தான் பெருசு, நீ தான் பெருசு. எவன்டா தப்பு செய்யாம இருக்க வாய கொளறுது. அ தப்பு பண்ணாத எந்த மனுஷன் இருக்கிறான்? சொல்லுங்க. மிருகங்களே இருக்குது, மனுஷங்களே இருக்காங்க. ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு தப்பு செய்யுதுல. அது போய் இல்ல ஒரு பூச்சியே புடிச்சு சாப்பிடுது. அது தப்பு தப்பு தான். ஒரு எறும்ப கொன்னாலும் தப்பு தான். இது ஏன் நல்லா வாரி வலிச்சு போட்டுட்டு இப்படி திரியிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஆளுக்கு தெம்பு இருக்குது. அது பண்ணக்கூடிய செலவு பண்ணக்கூடிய திறமை இருக்குது. எவ்வளவு வச்சிருக்காங்க போயிருக்கான்னு நமக்கு தெரியாது. இருக்குது. போயிட்டு போறாங்க விட்டுருங்க. அவங்க இத்தன அடி வாங்கி மேல போய் உச்சத்த போய் தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். தொட்டுருவாங்க. தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப போய் எங்க போய் உட்கார்ந்து யாருகிட்ட என்ன மாரி இருக்க முடியும்? நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். அவன கீழ வீழ்த்திறணும் அப்படின்ட்டு. அட பாவிகளா! ஒருத்தரா 2 பேரா மாளாத மக்கள் பேசுறீங்க. சில பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சிருக்கும். நான் அதுல எந்த பேரும் எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசல. ஒருத்தர் சேத்துல சிக்கிட்டான்னா, சேத்துலயே உள்ளே உட்காந்து அப்படியே போகணும். அவன் முன்னேறி மேல வரக்கூடாது. என்ன? அவனுக்குள்ள டேலண்ட்ட வச்சு ஏதோ வருவாங்க. ஒண்ணு சொல்றேன் தெரியாம, படாத கஷ்டப்படுத்திட்டாங்க என்னைய. யாரு எங்க வீட்டுக்காரரு. படாத கஷ்டப்படுத்துனாங்க. எந்த அளவுக்கு நோக்கடிக்கணுமோ எல்லாம் அங்க வேற ஆணி வேற பிச்சு பார்த்தாங்க. அதுலருந்து வெளிய வந்துட்டோம். நானா வரல. கடவுளா பார்த்து பிரிச்சு விட்டாரு. இந்த இந்த இது தாங்க முடியாம தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ! இந்த கொடுமை வேண்டாமே அப்படின்னு. அதே மாரி அது போயிருச்சு. அது எங்கேயோ போயிருச்சு நடந்துகிட்டு இப்ப. அத விட்டுட்டு
நானும் திருப்பி திருப்பி சண்டை கட்டி போராடி ஓரியாடணும்னு வச்சுக்கோங்களேன். என்னத்துக்காக ஒண்ணுமே இல்ல. என்னைக்கும் ஒரு 10 பைசா சம்பாரிச்சு குடுக்க போறதும் இல்ல, இதுவும் இல்ல. அது மட்டும் அது போயிருச்சு. இதுல வந்து அவன் மேல வரக்கூடாது. நான் இப்படியே சம்பாரிச்சுக்கோணும். என் கோபாலன் சங்காட்டு மாரி ஆடிட்டே இருக்க வேண்டியதுதான். முடிஞ்சா பாருங்க, முடியலையே விட்டுருங்க. என்ன ஒருத்தர் போய் அவதூறு பரப்பி பேசாதீங்க. நான் அது ஒண்ணு தான் சொல்றேன் எல்லாத்துக்கும். யாரையுமே எந்த ஒரு இதுலயுமே அவதூறு பரப்பி சொல்லாதீங்க. நான் யாரையுமே வந்து நானா போய் வாண்டடா திட்டவே மாட்டேன். சத்தியமா இப்பவும் சொல்றேன். எனக்கு வந்ததுன்னா நான் விடமாட்டேன். வந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பேன். அதையும் மீறி போயிருச்சுன்னா, போய்க்கிட்டே இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர் தலையெழுத்து ஒரு ஒரு மாரி போய்க்கிட்டு இருக்குதுங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. யாரையுமே வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம். நம்ம நம்ம உண்டு நம்ம வேலைய உண்டு. நம்ம பக்கம் வந்தா மட்டும் நம்ம அத தடுத்து நிறுத்துவோம். சரிங்களா?